வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா மம்மி. மம்மிங்கிறது ஒரு பிரிசர்வ்டு பாடி, இல்லைன்னா ஒரு இறந்த உடலை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்ச எல்லா புத்தகங்களையும் இததான் சொல்லியிருப்பாங்க. இந்த மம்மி அல்லது இந்த ஒரு பிரிசர்வ்டு பாடி எகிப்த் சிவிலைசேஷன்ல மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. எகிப்திய நாட்டுல மட்டும்தான் இருந்துச்சா இல்ல. இந்த மம்மி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய மர்மங்களுக்கு பின்னாடி உள்ள கேள்விகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல மம்மியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மம்மிங்கிறது எகிப்திய சிவிலைசேஷன்ல மட்டும் இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எகிப்திய நாட்டுல மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எந்தெந்த நாடுகள்ல இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியா கான்டினென்ட்ல சைனா, ஈரான், சிபேரியா, லிபியா, அதுக்கப்புறமா இந்த சைடு அமெரிக்கா, ஆப்பிரிக்கால ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எகிப்துக்கு அப்புறமா ஆப்பிரிக்கால தான் இந்த மம்மி ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த சைடு எடுத்தோம்னா ஜப்பான், அந்த மாதிரி நிறைய உலக நாடுகள்ல மம்மி தயாரிக்கிறாங்க. ஆனா எகிப்தியர்கள் தயாரிக்கக்கூடிய முறைக்கும் இந்த சைடு ஜப்பான், நம்ம ஏசியா சைடு தயாரிக்கக்கூடிய முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அத கூட ஒரு செல்ஃப் மம்மிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல செல்ஃப் மம்மிபிகேஷனை முத அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாங்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புத்திஸ்ட் மத குரு, அவங்க எல்லாரையும் மாங்க்னு சொல்லுவாங்க. அந்த மாங்க் இருக்காங்கன்னா அவங்களுடைய இறப்பு ஒரு மடம் மாதிரி கட்டி வச்சு அதுக்குள்ள அவங்க உட்காந்து அவங்க ஒரு மோட்சத்துக்கு போறதா சொல்லுவாங்க. இப்ப ரஜினி நடிச்ச ராகவேந்திரா படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அவர் அந்த மடத்துக்குள்ள உள்ள போய் அவர் இறந்ததுக்கு அப்புறமா மேல மடம் கட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த ஜப்பான்ல மாங்க் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த மடத்துல இருந்து அந்த உடம்பை எடுத்து ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சு அவங்களுக்கு வச்சிருவாங்களாம். இப்ப நம்ம பாக்குற அந்த புத்தர்களுடைய சிலை மாதிரிதான் அந்த உயிர் போன உடலை பெயிண்ட் அடிச்சு அவங்க வச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் மம்மிபிகேஷன். அதாவது எந்த ஒரு உடம்புல உள்ள ஆர்கன்ஸையும் அந்த உடம்பை விட்டு வெளில எடுக்காமையே அவங்கள ஒரு மம்மி மாதிரி, ஒரு பிரிசர்வ்டு பாடி மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் மம்மிபிகேஷன். இது ஜப்பான்ல மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப இருக்கா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் செல்ஃப் மம்மிபிகேஷன் முத இருந்தது ஜப்பான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் மம்மிபிகேஷன் அல்லது மம்மிய ஒரு உடலை மம்மியா மாத்துறது அப்படிங்கிறது முதல்ல எகிப்தியர்கள் விலங்குகளுக்காக தான் இதை ஆரம்பிச்சாங்க. பொதுவா பூனைகளுக்காக, விலங்குகளை பதப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எகிப்தியர்கள் ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கூட விலங்குகள் பதப்படுத்தி நம்ம நாட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எகிப்தியர்களால, எகிப்திய நாகரிகத்துல வாழ்ந்த மக்களால ஆரம்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 450 பிசில இருந்து 250 பிசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவிலைசேஷன்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் மம்மி. இந்த இறந்த உடலை பதப்படுத்தி வைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த மம்மிய உருவாக்கக்கூடிய ஒரு திறன் எகிப்தியர்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. மம்மியை பத்தி படிச்ச, மம்மியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆய்வாளர்களுமே எகிப்தியர்கள் இதுல வெல் டெவலப்டு, அதாவது எகிப்தியர்கள் இதுல சிறந்த ஒரு நிபுணர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மம்மி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மம்மி எகிப்திய முறையில எப்படி தயாரிக்க போறாங்க அப்படின்னா நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான்ல ஒரு மாதிரி தயாரிப்பாங்க, இங்க சைனா, ஈரான், அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கால ஒரு மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் விக்கிபீடியால இருக்கு. அதை தாண்டி இப்ப எகிப்தியர்கள் எப்படி ஒரு மம்மிய, எப்படி ஒரு இறந்த உடலை மம்மியா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நிறைவு பகுதியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மம்மிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மன்னர் இறந்து போறாங்க அப்படின்னா அந்த மன்னருடைய சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் இல்லையா? யாரா இருந்தாலுமே சாம்பல் தான் கடைசியில மிஞ்சும். இப்ப நம்ம ஒருத்தவங்க இறந்து போறாங்க, வேற ஒரு போர்ல போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சாம்பலோ இல்லது அவங்களுடைய உடலோ கிடைக்கும் போது அது ஒரு கட்டத்துல அவங்களை எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாம்பல் மட்டும்தான் மிஞ்சுது. இப்ப இந்த சாம்பல் வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப அந்த உடம்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற விஷயமா இப்ப நம்ம எப்படி சிலை வடிச்சு வைக்கிறோமோ, இப்ப நம்ம எப்படி ஒரு ராஜராஜனுடைய சிலையை எல்லா கோவில்களையும் வச்சிருக்கோமோ, தஞ்சை பெரிய கோயில வச்சிருக்கோமோ,
ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து அவனுடைய வீரத்தை பத்தி படிக்கணும், ராஜராஜனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அடுத்து இவருடைய வீரத்தை படிச்சு நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வீரமிக்க மக்கள்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி சிலைகள்லாம் வைக்கப்பட்டது. இங்க எகிப்தியர்கள் வந்து சிலைகள் வைக்காம இந்த மாதிரி அவங்க இறந்த உடலையே வந்து அவங்களுடைய மன்னர்களையே வந்து தன்னுடைய கடவுள்களா நினைச்சு, மன்னன் எப்படியோ மக்கள் எப்படின்னு சொல்லுவாங்க, மன்னர்கள் எப்படி இருக்காங்க, மன்னர்களுடைய வழிமுறைகள், மன்னர்கள் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அந்த நாடு நல்லா இருக்கும். அதே மாதிரி மன்னர்களையே தன்னுடைய கடவுளா ஏற்றுக்கிட்டு எகிப்தியர்கள் வந்து அந்த இறந்த உடலை மம்மியா கன்வெர்ட் பண்ணி அங்க வந்து கடவுளா ஒரு கோவில்ல வச்சு வழிபட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து பொதுவா விஐபிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த மம்மியா அவங்க உடலை வந்து மாத்துவாங்க, வேற யாருக்குமே வந்து கிடையாது. இப்ப மம்மி எப்படி தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒருத்தவங்க இப்ப இறந்துட்டாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசர்களோ அல்லது முக்கியமான ஒரு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மந்திரிகளோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸால சுத்தி இருக்கக்கூடிய ஒரு விசரல் ஆர்கன்ஸையோ அல்லது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இங்க உணவு குழாயில இருந்து சிறுகுடல் வரைக்கும் எல்லா விஷயமே வந்து விசரல் ஆர்கன்ஸ் தான். கல்லீரலா இருக்கட்டும், நுரையீரலா இருக்கட்டும், சிறுகுடலா இருக்கட்டும், பெருங்குடலா இருக்கட்டும், வயிறா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து வயிற்றுல ஒரு துளை மாதிரி ஒண்ணு போட்டு விசரல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வெளில எடுத்துருவாங்க. எடுத்த உடனே பச்சிலைகளை வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள வச்சு தச்சிருவாங்க. தச்சுட்டு நம்ம எப்படி வந்து டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு மீன்ல வந்து உப்பை தடவி கருவாடா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயில கொண்டு போய் வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய அந்த இறந்த உடலையும் வந்து பச்சிலைகளால வைக்கப்பட்ட அந்த உடலை கொண்டு போய் வந்து வெயில வச்சிருவாங்க உப்பை தடவிட்டு. இப்ப இந்த உடம்புல இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளுடைய நாஸ்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மூக்கு துவாரங்கள், அது வழியா அந்த இறந்த உடலோட மூளையை வந்து எடுத்துருவாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். இருந்தாலும் இதுக்கான ஒரு கரெக்டான சயின்டிபிக் டேர்ம் தான் கிடையாதே தவிர இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா ஆர்கியாலஜிஸ்டுமே சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து எகிப்துல மட்டும்தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. மத்த எல்லா நாடுகள்லயும் எப்படி வந்து வித்தியாசமா மம்மி தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா எகிப்தியர்கள் இந்த மாதிரிதான் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூளையை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த உடம்புக்குள்ள இதயம் மட்டும் இருக்கும். இந்த விஷயத்த வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா இதயம் மட்டும் அந்த உடம்புக்குள்ள இருக்கும். எல்லா விசரல் ஆர்கன்ஸும் எடுத்ததுக்கு அப்புறமா இதயத்தை மட்டும் வச்சு அந்த பச்சிலைகளை வச்சு இது பண்ணிட்டு மூக்குல துவாரங்கள் வழியா மூளையை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்பு வந்து ஒரு பெட்டிக்குள்ள, நம்ம இப்ப வந்து படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி மூமோ அப்படிங்கிற ஒரு மெழுக வந்து அந்த உடம்பு மேல தடவாங்க. இந்த மூமோ அப்படிங்கிற மெழுகு எங்க கிடைக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. இருந்தாலும் இந்த மூமோ அப்படிங்கிற மெழுகு தடவுனாலதான் இதுக்கு பேர் வந்து மம்மி அப்படிங்கிற பேர் வந்து இது கிடைச்சிருக்கதா வந்து எல்லா ஆர்கியாலஜிஸ்டுமே வந்து நினைக்கிறாங்க. இந்த மம்மி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மூமோ அப்படிங்கிற மெழுகுல இருந்தா வந்திருக்கு. இந்த மூமோங்கிற மெழுகை தடவுனா அந்த உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகாது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த உடம்பு வந்து அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அது வந்து கடவுளா மாறிடும். அந்த கடவுளை வந்து அவங்க வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த வீடியோவோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான, இந்த பதிவு போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்கன்னு இல்ல, கிட்டத்தட்ட 90% வீட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து மம்மி மம்மின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்கு, அன்னை, அம்மா, தாய், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் கூட சாதாரணமா நீங்க அம்மானே சொல்லிடலாம். நீங்க வந்து தாயின் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அன்னையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா மம்மி மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா மம்மிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கான அர்த்தம் வந்து வேற. அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்திருக்கோம். இந்த மம்மி அப்படிங்கிறத கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பெற்றவர்களும் வந்து சொல்லி தரணும். அதே விஷயத்த சின்ன குழந்தைகளும் கூப்பிடக்கூடிய குழந்தைகளும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம குறை நிறைகள் இருந்துச்சுன்னா வந்து கருத்துல தெரிவிங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.